ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, தூங்கா பரிவர்த்தனை யோகா அமைப்பை பற்றி பார்க்கலாங்க. இந்த தூங்கா பரிவர்த்தனை யோகா அமைப்பு இருக்கா, அவங்களுக்கு நல்ல பலன்கள், யோகமான பலன்கள் அந்த திசா காலங்களில் தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தூங்கா பரிவர்த்தனை யோகா கிரக அமைப்பு எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ தூங்கா பரிவர்த்தனை யோகா அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, மீன ராசியில் செவ்வாய் பகவானும், அதே போல் மகர ராசியில் சுக்கிர பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பில் இது உச்ச பரிவர்த்தனை யோகா அமைப்பில் இருக்கிறதுனால இது தூங்கா பரிவர்த்தனை யோகமாகும். அதாவது மீன ராசியில் யார் உச்சம் பெறக்கூடிய கிரகம்? சுக்கிர பகவான் ஆவார். மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய கிரகமாகும். இங்கே பாருங்க, இந்த உச்ச கிரகங்கள், இந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை, உச்ச பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய கிரக அமைப்பே அவங்களுக்கு தூங்கா பரிவர்த்தனை யோகா அமைப்பாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கிரகம் இந்த யோகம் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் அந்த கிரகம், இந்த சுக்கிர பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அந்த லக்னத்துக்கு சுப ஆதிபத்திய பெற்ற சுப கிரகமாக ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி இருந்து இந்த உச்ச கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பகவானோ அல்லது சுக்கிர பகவானோ சுப ஆதிபத்தியம் சுப கிரகமாக அந்த லக்னத்துக்கு வரும்போது இது தூங்கா பரிவர்த்தனை யோக கிரக அமைப்பாகும். இந்த கிரக அமைப்பு இருக்கும்போது அவங்களுடைய திசா காலங்களில் செவ்வாய் பகவானுக்கு உண்டான அது என்ன ஆதிபத்தியமோ அந்த லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் இல்லைங்களா, அது என்ன ஆதிபத்தியமோ அது காரகத்தன்மை, அதுக்குண்டான பலன்கள் அந்த செவ்வாய் பகவானுடைய திசா காலங்களில் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் சுக்கிர பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ, சுப ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியம் அந்த லக்னத்துக்கு பெற்றிருக்கோ, அந்த கிரகத்துக்கு உண்டான காரகமும் அந்த பாவத்துக்கு உண்டான பலன்களும் அவங்களுடைய திசா காலங்களில் இந்த உச்ச கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகி இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த உச்ச கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகி அந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு செவ்வாயோ சுக்கிரனோ சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த உச்ச கிரகங்கள் பரிவர்த்தனை தூங்கா பரிவர்த்தனை யோகா அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய திசா காலங்கள் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்களுடைய திசா காலங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது செவ்வாய் பகவான் மீன ராசியில் இருக்கும்போது அங்கே குரு பகவானுடைய நிலையும் செக் பண்ணிக்கணும். குரு பகவானும் நல்ல அமைப்பில் அந்த லக்னத்துக்கு கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் லக்னத்துக்கு மறையாமலையோ அல்லது அந்த செவ்வாய் பார்வையிலோ அல்லது செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த செவ்வாய் அந்த லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருக்கும்போது நல்ல பலன்கள் அந்த ஜாதகருக்கு உண்டான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அரசாங்கத்தால் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தானா அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா அந்த மீன ராசி அப்படிங்கிற எடுக்கும்போது அது நீர் ராசியாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த நீர் ராசியில செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அரசாங்கத்துக்கு செவ்வாய் அரசாங்க சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறனால அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயமும் நடக்கும். அல்லது வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அந்த ஜாதகர் முயற்சி எடுத்துட்டு இருந்தாலும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வேலை விஷயமா அல்லது அங்கே போய் செட்டில் ஆகணும் என்ன அமைப்பு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதுக்குண்டான பலன்கள் அந்த திசா காலங்கள் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அதுவே அந்த சுக்கிர பகவான் பாருங்க, சுக்கிரன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா யாரு? அந்த சுக்கிர சுகபோகங்களை தரக்கூடியவரே சுக்கிர பகவான் ஆவார். அந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கும்போது அந்த சுக்கிர பகவான் சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருக்கும்போது அந்த சுக்கிரன் பகவானுடைய திசா காலங்கள் மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய வாய்ப்புண்டு. வீடு மனையை தரக்கூடிய வாய்ப்புண்டு, நல்ல சொகுசு வீடு தரக்கூடிய வாய்ப்புண்டு, வண்டி வாகன யோகத்தை தரக்கூடிய அமைப்புண்டு, நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பை சுக்கிரனுடைய திசா காலங்களை அந்த ஜாதகர் கொடுக்கும். ஆனால் அங்கே சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது சனி பகவானுடைய நிலை, சனி பகவான் சுக்கிரனுக்கு மறையாமல் அல்லது லக்னத்துக்கு மறையாமல் இந்த மாதிரி அமைப்பில் சுக்கிரன் பார்வையிலோ அல்லது சனி பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போதோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது இந்த தூங்கா பரிவர்த்தனை கிரக அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு சுக்கிரனோ அந்த அல்லது செவ்வாயோ அந்த லக்ன சுபர் ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருந்து இவங்களுடைய திசா காலங்களில் இந்த தூங்கா பரிவர்த்தனை உச்ச கிரக பரிவர்த்தனை இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்கள் நன்மையும் யோகத்தையும் அந்த என்ன தருணமோ அந்த பலனை முழுமையாக அந்த ஜாதகருக்கு அவங்களுடைய திசா காலங்களை தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க.
அவங்களுக்கு அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது லக்னாதிபதியுடைய நிலையும் பார்த்துக்கோங்க. எப்பேற்பட்ட யோகா அமைப்பு இருந்தாலும் லக்னாதிபதி தான் அந்த ஜாதகருக்கு அந்த முழுமையான அந்த யோகத்தை வாங்கி தரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவங்களுக்கு லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கும்போது இந்த தூங்கா பரிவர்த்தனை உச்ச கிரகங்களுடைய பரிவர்த்தனை திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு முழுமையான யோக பலன்கள் அந்த திசா காலங்கள் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.